எஃப்ஜேவையும் என்னையும் வச்சு எதுக்கு என்னையும் உன்னையும் வச்சு இவர் சொன்னாரு நட்பு இருக்கு அதனால அவளை எதுக்கு 10 முறை சொன்ன எஃப்ஜே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ப்ரோமோ தரமா இருக்குங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ட் டாஸ்க் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயம் போல. யார் யாருக்கு சண்டை வருதுன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் ஆதிரைக்கும் நடுவில் ஒரு சண்டை வருது. இதுல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க நிறைய லைக் போடுறது மூலியமா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் ஆதிரைக்கும் ஒரு சண்டை போகுது. ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, என்னையும் எஃப்ஜேவையும் வச்சு எதுக்காக பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னையும் எஃப்ஜேவையும் வச்சு எதுக்காக பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவர் பேசலன்னு மறுக்கிறாரு போல. கானா வினோத் நான் அப்படிலாம் பேசலன்னு மறுக்கிறாரு போல. இரு உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா ரூம்குள்ள கூட்டு போறாரு. ரூம்குள்ள தான் அந்த எஃப்ஜே இருக்கான். எஃப்ஜே கிட்ட நான் அப்படி பேசினேனாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் சும்மா இருப்பானா? அவன் ஆமா நீங்க அப்படிதான் பேசுறீங்க, எதுக்காக என்னையும் அவளையும் சேர்த்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நட்பு உங்களுக்குள்ள நட்பு இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரடியா நீங்க கேட்டுக்கோங்க, என்ன எதுக்காக உள்ள கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் எஃப்ஜே கேட்கறான். ஆக்சுவலா இங்க ஆதிரை மேல நிறைய தப்பு இருக்குங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இதை மட்டும் நீங்க நல்லா உள்வாங்கிக்கோங்க, நீங்களே ஏத்துப்பீங்க. அது என்னன்னா, விஜய் சேதுபதி கிட்ட லெஃப்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா ரைட்ல யார் இருப்பா, அதுதான் இன்னைக்கு நடந்த டாஸ்க். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கீங்கன்னா நம்பர் 2 பொசிஷன்ல யார் இருப்பான்றது கேள்வி. எல்லாருமே வந்து சொன்னாங்களா? ஒவ்வொருத்தர் பேரை சொன்னாங்க. நிறைய பேர் விக்ரம் பேரை சொன்னாங்க, சிலர் என்ன சொன்னாங்க, கானா வினோத் பேரை சொன்னாங்க. இதுதான் நடந்தது. அப்ப ஆதிரை வராங்கன்னா ஆதிரை வந்து இவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு பேரை சொல்லணும். அதாவது வந்து இப்ப கானா வினோத் இருக்க மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா விட்டுருங்க. யார் இருப்பா? பார்வதி தான் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பார்வதி இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த டேலண்ட்லாம் இருக்கு அதனால இருப்பாங்கன்னு சொல்லணும். ஆனா ஆதிரை அப்படி சொல்லல. 15 நிமிஷம் பேசினாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஏன் புரிய மாட்டேங்குது, இவர் புள்ளி பண்ணிட்டு இருக்காருங்க, திவாகர் போனதுக்கே இவர் தாங்க காரணம், திவாகரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க, திவாகரை அனுப்பி விட்டுட்டாருங்க, ஒரு புள்ளி பண்றது மட்டும் அதே மாதிரி வந்து கலாய்க்கிறது மட்டும் டேலண்ட்னு நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கானா வினோத்தா அந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் கேட்கலாங்க அந்த கேள்வியை. அதாவது நம்ம கேட்கலாம், கானா வினோத் கிட்ட வந்து கானா வினோத் ட்ரோல் கிண்டல் பண்றாரு, அதை தாண்டி கானா வினோத் என்ன பண்றாரு, பாட்டு பாடுறாரு, ஆனா வந்து அதுக்காக இவ்வளவு ஓட்டா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா ஆதிரை எப்படி கேட்க முடியும்னு நான் கேட்கிறேன். அதுவும் இல்லாம அந்த டாஸ்க்ல அந்த வேலையே இல்ல. இப்ப எல்லாருமே எல்லாரையும் தானே சொல்லலாம். 2-3 பேர் விக்ரம சொன்னீங்க, விக்ரம் கிட்ட எல்லாம் என்ன இருக்குன்னு வேற யாராவது பேசினா கரெக்டா இருக்குமா? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, அன்னைக்கு விக்ரம் ஒரு 3-4 பேர் சொன்னாங்க. அப்ப பார்வதி வந்து விக்ரமெல்லாம் எப்படி நீங்க அந்த பொசிஷனுக்கு சொல்றீங்க, விக்ரம் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கரெக்டா இருக்குமான்னு கேட்கிறேன். நிச்சயமா கரெக்டா இருக்காது. ஆனா அரோரா என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வச்சு கானா வினோத்தை அடிக்கிறாங்க. அப்பத்துல இருந்தே கானா வினோத்துக்கு ஆதிரை மேல கோவம், அதை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. நியாயமான கோவம் தாங்க. நீங்க பாட்டுக்கு கானா வினோத் எப்படி நீங்க சொல்லுவீங்க, கானா வினோத் வந்து என்ன பண்றாரு, எதுவுமே பண்ணல, காமெடி மட்டும் பண்றவருக்கு டைட்டில தூக்கி தருவீங்களான்னு கேக்குறீங்கன்னா அவர் கோவப்பட மாட்டாரா? அவர் என்ன பண்றாருன்னா, எஃப்ஜே கூட இவங்க சுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதை கொண்டு வராரு. அதாவது எஃப்ஜேவும் இவங்களும் வந்து முதல்ல ரொம்ப க்ளோஸாலாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை கொண்டு வராரு. அதை கொண்டு வரும்போது ஆதிரைக்கு கடுப்பு வருது. ஏமா நீ மட்டும் திவாகர் வெளியே போய் அவ்வளோ நாள் ஆச்சு, அந்த டாப்பிக்கை கொண்டு வந்து பேசலாம், அவர் கொண்டு வரக்கூடாதா? அதுதான் என்னோட கேள்வி. ஆனால் இவர் இதையே திரும்ப நோண்டிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க கானா வினோத். அதாவது வந்து இப்போ எஃப்ஜேவும் இவங்களும் க்ளோஸாக இருந்ததை வச்சே பேசினார்னு வச்சுக்கோங்க, இந்த ஆதிரை வேற ஒரு விஷயத்தை எடுத்துருவாங்க. அது என்னன்னா, வெளியே நம்மலாம் கானா வினோத் ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, அதாவது கானா வினோத் வந்து அரோராவோட ஆர்ம் பிட்டில் கையை வச்சாரு, அதே மாதிரி ரம்யா கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி நடந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசணும்ல, அது கண்டிப்பா ஆதிரிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆதிரி அதெல்லாம் கவனிச்சுட்டு தானே உள்ள போயிருக்காங்க. இவர் ரொம்ப எஃப்ஜே கூட கம்பேர் பண்ணி பேசினார்னா ஆதிரை அதை எடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டா ரொம்ப சென்சிட்டிவா மாறிடும், பிரச்சனையா கூட மாறும். ஆனால் கானா வினோத் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா அந்த டாஸ்கில் சாதாரணமாக ஒருத்தர் பேரை சொல்லாமல் கானா வினோத்தை போட்டு நீங்கள் அந்த அடி அடிக்கிறீங்க. அதாவது வீட்டில் இருக்க எல்லாருமே கானா வினோத் தான் டைட்டில் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் உடைக்கிறீங்க, அந்த பாயிண்ட்டை உடைக்கிறீங்க. கானா வினோத்தெல்லாம் நீங்கள் அவ்வளோ தூக்கி வைக்க தேவையில்லை, அவர் என்ன பெருசாக பண்ணிட்டாரு, அவர் பெருசாக பண்ணலன்னு எல்லார் மைண்ட் செட்டையும் போட்டு உடைக்கிறீங்க. அதுதான் உங்கள் கேம்னா ஓகே, நீங்கள் உங்கள் கேமை தாராளமாக விளையாடலாம், எல்லாரும் தானே விளையாடுவாங்க. நீங்கள் எஃப்ஜே கூட முதல்ல சுற்றிட்டு இருந்தீங்களே காஜி பிடிச்சி, அதை பற்றி யாருனாலும் பேசுகிற உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல.
அதை தான் கானா வினோத் இவங்களுக்கு எங்க குத்துனா வலிக்குமோ அதை குத்துறாரு. அதாவது உங்களுக்கு கானா வினோத்தை எங்க அடிக்கணும்னு தெரிஞ்சதில்ல, அதே மாதிரி கானா வினோத் இப்ப பண்றாரு. என்னங்க பண்ண முடியும்? கானா வினோத் கரெக்டா இந்த பொண்ணுக்கு எங்க ட்ரிகர் ஆகும்னு தெரியுது. எஃப்ஜேவை பத்தி பேசினா, எஃப்ஜேவையும் இந்த பொண்ணியை சேர்த்து வச்சு பேசினா இந்த பொண்ணு ட்ரிகர் ஆவான்னு தெரிஞ்சு அடிக்கிறாரு. ஸோ கேம்ல இது வந்து ஒண்ணு, நீங்க அதெல்லாம் பண்ணாம இருந்தா நீங்க கேட்கலாம், எதுக்கு நான் இப்ப முடிஞ்சு போன விஷயத்த பேசுறீங்கன்னு கேட்கலாம். நீங்க முடிஞ்சு போய் புதைச்ச விஷயத்த பேசுவீங்க, அவர் முடிஞ்சு போன விஷயத்த பேசக்கூடாதா? அதுதான் அவர் பேசிட்டாரு. ஆனா பேசினதுக்கு அப்புறம் நான் அப்படிலாம் பேசல இப்படிலாம் பேசலன்னு கொஞ்சம் மழுப்புறாரு போல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஜேக்கும் எனக்கும் நடுவில் நட்புலாம் இல்ல, அதனால எனக்கு பேசினா பிடிக்கல, பேசாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரிலாம் இவர் ஏத்துக்கிறாரு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.